அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் இரட்டிப்பு ஆகுதா? அதற்கான ஊதிய உயர்வு கணக்கீடு என்ன? சுகாதார திட்டத்திற்கான பங்களிப்பிலும் இதனால மாற்றம் ஏற்பட போறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பத்தின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. இவர்களோட சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை திருத்தும் 8வது ஊதிய குழுவை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருத்தப்பட்ட ஊதிய அமைப்பு ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய ஊதிய விகிதங்களை கணக்கிட பயன்படுத்தப்படும் பெருக்கியான பிட்மென்ட் ஃபேக்டர் பற்றி இந்த ஆணையத்தின் முக்கிய கவனம் செலுத்தும். 7வது ஊதிய குழுவின் இந்த பிட்மென்ட் ஃபேக்டரை 2.57 நிர்ணயித்திருந்தாங்க. 8வது சம்பள கமிஷன்ல பாத்தீங்கன்னா இது 2.86 அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அடிப்படை சம்பள திருத்தம் மட்டுமல்லாமல் வீட்டு வாடகை கொடுப்பனர்வு மற்றும் பயண கொடுப்பனர்வு போன்ற கொடுப்பனர்வுகளும் ஊழியர்களின் பணியிடங்கள் மற்றும் பயண தேவைகளின் அடிப்படையில் மாற்றப்பட வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக ஒரே ஊதிய தரத்தில் உள்ள 2 ஊழியர்களின் கொடுப்பனர்வு உரிமைகளில் உள்ள மாறுபாடுகள் காரணமாக அவர்களின் மொத்த வருவாய் வேறுபடலாம். மேலும் என்பிஎஸ், அதாவது தேசிய ஓய்வூதிய முறை மற்றும் மத்திய அரசு சுகாதார திட்டத்திற்கான பங்களிப்புகளும் பாதிக்கப்படும். தற்போது அரசு ஊழியர்கள் தங்கள் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் 10% என்பிஎஸ்க்கு பங்களிக்கின்றனர். அரசாங்கம் 14% பங்களிக்கின்றது. சம்பள திருத்தங்களை தொடர்ந்து இந்த பங்களிப்புகள் அதற்கேற்ப அதிகரிக்கும். சிஜிஹெச்எஸ்க்கான சந்தா விகிதங்கள் சம்பள அடுக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே அடிப்படை ஊதியத்தின் அதிகரிப்பு சிஜிஹெச்எஸ் கட்டணங்களின் அதற்கேற்ப உயர்வை ஏற்படுத்தும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும்னு பார்க்கலாம். முதல் கட்ட மதிப்பீடுகள் பல்வேறு ஊதிய நிலைகளில் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வுகளை பரிந்துரைக்கின்றன. உதாரணமாக கிரேடு 2000, அதாவது நிலை 3ல அடிப்படை சம்பளம் 57,456 ரூபாயாக இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மொத்த மாத ஊதியம் பாத்தீங்கன்னா 74,845 ரூபாயாகவும் நிகர சம்பளம் 68,849 ரூபாயாகவும் இருக்கும். அடுத்ததா கிரேடு 4200 நிலை 6ல பாத்தீங்கன்னா அடிப்படை ஊதியம் 93,708 ரூபாயாக அதிகரித்தால் மொத்த சம்பளம் 1,19,798 ரூபாயாகவும் நிகர மாத சம்பளம் 1,09,977 ரூபாயாகவும் உயரும். அடுத்தது கிரேடு 5400 நிலை 9ல அடிப்படை சம்பளம் 1,40,220 ரூபாயாகவும் மொத்த சம்பளம் 1,81,073 ரூபாயாகவும் நிகர வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த ஊதியம் 1,66,401 ரூபாயாகவும் அதிகரிக்கும். அடுத்ததா தரம் 6600 நிலை 11ல திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் 1,84,458 ரூபாயாகவும் இதனால் மொத்த மாத சம்பளம் 2,35,920 ரூபாயாகவும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடிய டேக் ஹோம் சம்பளம் தோராயமாக 2,16,825 ரூபாயாக அதிகரிக்கும். மேற்கூறிய புள்ளி விவரங்கள் ஆரம்ப கணிப்புகளை அடிப்படையாக கொண்டவை. மேலும் 8வது ஊதிய குழுவின் இறுதி பரிந்துரைகள் மற்றும் அதை தொடர்ந்து வரும் அரசாங்க முடிவுகளை பின்பற்றி உண்மையான தொகைக்கு சற்று வேறுபடலாம். அடுத்ததா 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் தற்போதுள்ள இந்த பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ப சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை சீரமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. மேலும் அரசு ஊழியர்கள் தங்கள் சேவைகளுக்கு நியாயமான ஊதியத்தை பெறுவதை இவை உறுதி செய்யும். 8வது ஊதிய குழு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு செய்திகளும் வரும் பட்சத்தில் அதை நம்ம சேனல்ல உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக சேர்ந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.